நேபாளத்தில் 4 நாட்கள் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப மற்றும் கராத்தே போட்டிகளில் கோவையைச் சேர்ந்த கராத்தே விஜு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற 17 மாணவ மாணவியர்களும் முதல் பரிசை தட்டிச் சென்று தாயகம் திரும்பினர். கோவையில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பளித்த பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள். கோவை குனியமுத்தூர் பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக கராத்தே விஜு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி எனும் பயிற்சி மையத்தை டாக்டர் விஜு நடத்தி வருகின்றார். இங்கு மாணவ மாணவியர்களுக்கு கராத்தே, சிலம்பம், குத்துச்சண்டை, வெயிட் லாஸ் போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றது. இங்கு சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிலம்பம், கராத்தே, குத்துச்சண்டை உள்ளிட்ட பயிற்சிகளை பெற்று வருகின்றனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை போட்டிகளுக்கு தயார் செய்து மாநில, மாவட்ட மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்க வைத்து வெற்றி பெற்றுள்ள அகாடமியாக இந்த பயிற்சி மையம் செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நேபாளத்தில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஒருங்கிணைப்பில் விளையாட்டு மற்றும் செயல்பாட்டு மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பாக போக்ரா மைதானத்தில் சர்வதேச அளவில் கராத்தே மற்றும் சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள கராத்தே விஜு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில் பயிலும் மாணவர்கள் 17 பேர், மாஸ்டர் டாக்டர் விஜு, மாஸ்டர் மகாலட்சுமி, மாஸ்டர் காளியப்பன், பயிற்சியாளர்கள் விஷ்ணு மற்றும் விஷால் ஆகியோருடன் சென்று அங்கு நடைபெற்ற சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு 17 பேரும் முதல் பரிசை தட்டிச் சென்றனர். அவ்வாறு வெற்றி பெற்ற 17 மாணவர்களும் பேருந்து மார்க்கமாக நேற்று கோவை திரும்பினர். இவர்களுக்கு காந்திபுரம் பகுதியில் பெற்றோர்கள், பொதுமக்கள் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பயிற்சியாளர் விஷ்ணு கூறுகையில், நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே மற்றும் சிலம்ப போட்டிகளில் மாணவ மாணவியர்களை அழைத்துச் சென்று கலந்து கொள்ள வைத்ததாகவும், இதில் அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தி அனைவருமே முதல் பரிசை வென்றது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இங்கு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களை அடுத்த ஆண்டு தாய்லாந்தில் நடைபெறவுள்ள ஏசியன் கராத்தே மற்றும் சிலம்ப போட்டிகளில் கலந்து கொண்டு இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்க்க உள்ளார்கள். இதற்கான பயிற்சிகளை நாளை முதல் அவர்களுக்கு அளிக்கப்பட உள்ளது என அவர் தெரிவித்தார். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் விஷ்ணு. கோயம்புத்தூர் குனிமுத்தூர் பகுதியில் கராத்தே விஜு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில் கோச்சாக இருக்கேன். என்னோட மாஸ்டர் விஜு மாஸ்டர். ரீசெண்டாக நேபாளில் நடந்த இண்டோர் நேபாள் இன்டர்நேஷ்னல் மேட்சுக்காக எங்கள் கிளாஸ்லேருந்து ஒரு 17 மெம்பர்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்கள கைட் பண்ணி அவங்கள நேபாள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதில் போன 17 மெம்பர்ஸுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. இது மூலிமா தாய்லாண்டில் நடக்கிற சவுத் ஏஷியன் மேட்சுக்காக நாங்கள் 17 மெம்பர்ஸுமே செலக்ட் ஆகியிருக்கோம். இந்த மொத்த கிரெடிட்ஸுக்கும் இந்த அச்சீவ்மெண்ட்ஸுக்கு காரணம் எங்கள் விஜு மாஸ்டர், அப்புறம் எங்கள் கிளாஸுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண பிரசிடென்ட் சார் காளியப்பன் சாருக்கும், உமன்ஸை இவ்வளோ தூரம் ட்ரெயின் பண்ண உமன்ஸ் கோச் மகாலட்சுமி மேமுக்கும், சிலம்பம் மாசான் சிவகுமார் மாஸ்டருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லணும்னா, எங்கள் கிளாஸில் 300 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை எங்கள் மாஸ்டர் தயார் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஸ்டேட்ஸ், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கராத்தே, பாக்ஸிங், சிலம்பம், கிக் பாக்ஸிங், வெயிட் லாஸ் வெறும் 600 ருபீஸ் பண்ணிகிட்ருக்கோம். மார்னிங் அண்ட் ஈவினிங் டெய்லியும் கிளாஸ் போயிட்டுருக்கு. மந்த்லி 30 டேஸுமே போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் இல்லை நம்ம கிளாஸில். நம்ம கரண்ட்டில் இருக்கிற 300 ஸ்டூடெண்ட்டுமே ட்ரெயின் பண்ணி அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஹெல்ப் பண்ணுறதுக்கு மாஸ்டர் கண்டிப்பாக இது பண்ணுவார். தேங்க்யூ. நேபாளில் எந்த மாதிரியான போட்டி நடந்துச்சு? அதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? நேபாளில் இண்டோர் இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடந்துச்சு. அதில் 500க்கும் மேற்பட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ணாங்க. அதில் நாங்கள் 17 மெம்பர்ஸ் கோல்டு மெடல் அடிச்சிருந்தோம். எந்தெந்த ஊரில் வந்திருந்தாங்க? இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, இந்தியா, அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் நேபாளில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ நாள் நடந்துச்சு இது? நேபாளில் 4 டேஸ் மேட்ச் நடந்துச்சு. அதில் 1 டே சிலம்பம், 1 டே கராத்தே மாற்றி நடந்துச்சு. அதில் கராத்தேல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 5 பேர் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. சிலம்பமில் 12 பேர் சிலம்பமில் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. சிலம்பம், கராத்தே ரெண்டுல என்னென்ன பிரிவுகள் நடந்துச்சு? சிலம்பமில் சிங்கிள் ஸ்டிக் தனி சுற்று நடந்துச்சு. கராத்தேல ஃபைட் குமிட்டே நடந்துச்சு. அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்தியா விசஸ் நேபாள் தான் ஃபைட் பண்ணாங்க. ஆப்போசிட் டீம்காரங்க நேபாள்காரங்க, அவங்கள ஃபைட் பண்ணி தான் வின் பண்ணாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. இவங்களுக்கு கோச்சிங் கொடுத்தது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு டஃப்பாக இருந்துச்சு? அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு டஃப் கொடுத்தாங்க?
எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் எங்களை நம்பி வந்து அமைச்சிருக்காங்க. நேபாளில் வந்து ரொம்ப டஃப் மேட்ச் தான். ஏன்னா ஆப்போசிட்ல விளையாடுறது நேபாள் ஸ்டூடெண்ட்ஸு, நேபாள் ஃபைட்டர்ஸு. அதில் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபைட்டர்ஸ், நம்ம கிளாஸில் இருக்கிற ஃபைட்டர்ஸ் வந்து ஜெயிச்சு இவ்வளோ அவங்கள வந்து ஃபைட் பண்ணி பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு அவங்களோட ப்ராக்டிஸ்க்கும் அவங்க ஹார்ட் ஒர்க்கும் தான் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு காரணம். இவ்வளோ சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ தூரம் எங்களை நம்பி அமைச்சதுக்கு. கண்டிப்பாக நாங்கள் மேலும் வந்து அப்ராட் கண்ட்ரிஸ் அண்ட் ஒலிம்பிக் கேம்ஸ் அளவுக்கு கூட்டிகிட்டு போவோம். அடுத்து தாய்லாந்து போகிறதுக்கு அடுத்த ட்ரைனிங் நான் அடுத்த கிளாஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக தாய்லாந்து போய் அப்ராட் கண்ட்ரீஸில் ஜெயிப்போம் நாங்கள். My name is Sharnika. I am studying 5th standard in Presentation Convent Metric Higher Secondary School. My father name is Manoj Kumar and my mother name is Uma Mageshwari. I have been training in Karate Viju Martial Arts Academy in Sundarapuram for 4 years. I got selected for national level match in Cochin and I got first place in Silamam, and also I had selected for international level match held in Nepal, and also I got first place in Silambam, and I selected for Asian level match in Thailand. I'm so excited and happy for this. I like to thank my masters now, Viju Master, Maha Ma'am, Kaliyappan Sir and Shiva Master, and also I like to thank my coach Vishnu Master and Vishal Master. Thank you for all.